இந்த அடிச்சு கொளுத்துற சம்மர்ல உங்க மைண்ட்ல ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகத்துக்கு வருது? முக்கியமா உங்க காருன்னு சொன்னா உங்க மைண்ட்ல என்ன ஞாபகம் வருது? எல்லாரும் சொல்ற மாதிரி ஏசி தான். ஸோ இந்த ஏசி கம்ப்ளைண்ட் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்றதுக்கு ஓல்டு வெஹிக்கிளா நியூ வெஹிக்கிளான்னு செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரக்கூடியது ஓல்டு வெஹிக்கிள்ஸ் தான். ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் வெஹிக்கிள்ல கம்ப்ளைண்ட்ஸ் அதிகமாக வரக்கூடியது. பட் நியூ வெஹிக்கிள்ல கம்ப்ளைண்ட் வராமல் இருக்குமான்னு சொன்னாலும் அதுவும் கேள்விக்குறி தான். எப்போ வேணாலும் வரும். ஸோ அது என்னென்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணணும், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் தேடக்கூடியது என்ன, ஒரு ப்ராப்பரான ஒரு ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் தான் சூஸ் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் சூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம ஜென் நெக்ஸ்ட் மோட்டார்ஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சர்வீஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்கிறத உங்களுக்கு 1 by 1 நான் ஸ்டெப்பாக சொல்லிடுறேன், செக் பண்ணுங்க. நம்ம ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் சொல்கிறது என்னன்னா, பெரும்பாலும் சில கஸ்டமர்ஸ் டீலர் பாயிண்ட் மட்டுமே கன்சிடர் பண்ணுவாங்க. நம்ம ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் நம்ம மல்டி பிராண்ட் பார்த்தாலுமே 1 by 1 வெஹிக்கிள் நீங்கள் உள்ள இன்டேக் ஆனதுலேருந்து ஜாப் கார்டு போடுறதுலேருந்து கஸ்டமர் சொல்கிற கஸ்டமர் வாய்ஸ்லேருந்து எல்லாமே நோட் பண்ணுவோம். உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய சர்வீஸ் இன்சார்ஜ் கம்ப்ளைண்ட் ஒன்று அனலைஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக் சைடாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் சைடாக இருக்கட்டும், ஏசி ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அதோட கம்ப்ளைண்ட்ஸ் 1 by 1 நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், சார் இது வண்டியில் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் இதுதான். நிறைய பேர் ஏசி ஒர்க் ஆகலன்னு சொன்னோடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மைண்டில் வரது ஏசி கேஸ் ஃபில் பண்ணணும். எடுத்த உடனே ஏசி கேஸ் ஃபில் பண்ணுறது சொல்யூஷன் எதுவுமே கிடையாது. வண்டியில் ஃபர்ஸ்ட் லீக் செக் பண்ணுங்க. லீக் செக் பண்ணி லீக் இல்லை, கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம வெஹிக்கிளில் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும் கேஸ் ஃபில் பண்ணுங்க. மற்றபடி லீக் இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் சொல்கிறேன், எல்லாரும் மீன் பண்ணல, வெளி மார்க்கெட்டில் 800லேருந்து 2500 வரைக்குமே சார்ஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஏசி கேஸ் ஃபில்லிங் மட்டுமே. ஸோ தேவையில்லாத சார்ஜஸை நீங்கள் பண்ணாமல் வண்டியில் என்ன ப்ராப்பர் கம்ப்ளைண்ட்டோ அதை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்ககிட்ட சர்வீஸ் கொடுங்க, எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பராக சர்வீஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தருவோம். நான் மட்டும் இல்லை, என் டீமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி தருவாங்க. 1 டைம் சர்வீஸ் பாருங்கள். அது இல்லாமல் இந்த சம்மரில் என்ன ஆஃபர்ஸ் கொடுக்கலான்னா, இயர்லி நம்ம கொடுக்குற சேம் அதே ஆஃபர் தான். ஸ்பேர் பார்ட்ஸில் 5%, லேபரில் 10% ஆஃபர் கொடுத்துருக்குறோம். இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிங்க. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டு வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். உங்களோட புக்கிங்கை சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். வெஹிக்கிளை எவ்வளோ ஸ்பீடாக எங்களால் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணி தரோம். எங்கள் டீமை உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணி தரோம். மேலும் இது போல் வீடியோஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.